ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்னடா வீடு புதுசாக இருக்குது, எங்கள் அக்கா வேறு நீட்டாக பொம்பளை பிள்ளை மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். அங்கே வந்து எங்கள் பெரியம்மாவோட ஹோம் டூர் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்கா கூப்பிட்டுருந்தா. அந்த பைத்தியம் என்ன பண்ணிட்டா, பாதி வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒரே சவுண்டாக இருந்தனால சில ஆடியோ கிளியராக இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து ஆடியோ போட்டிருப்பேன், இவளோட ஒரிஜினல் வாய்ஸ். அது வரைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் என் வாய்ஸை தான் கேட்டாகணும். அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அது 3 ஃப்ளோர் ஹவுஸு. அப்படியே ஃப்ரண்ட்லேயே வந்து கோவில். முன்னாடி அந்த இடத்துல குட்டி வீடாக இருந்தது. இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி பெருசாக கட்டியிருக்காங்க. எங்கள் பெரியம்மா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அக்காவுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும் அப்படின்னு திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இப்படின்னு ஏதோ உளறிட்டு இருந்தா. அவள் தான் சொல்லியிருந்தா, இந்த மாதிரி பாதி வாய்ஸ் கேட்காது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். நானும் கேட்கும் தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி கேட்கல. ஒரு பெட்ரூம், சின்ன பெட்ரூம் கம்ஸ் த வியூ பாயிண்ட். நல்ல இப்போ கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஸோ இது நல்லாவே இருக்குது. இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா கூட நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நிறைய சத்தம் கேட்குது. இப்போது நாங்கள் முன்னாடிலாம் கோவில் திருவிழா அப்போது கீழேருந்து பார்த்தா சில பேர் டான்ஸ் ஆடுறது, துணி எடுக்கிறதுலாம் தெரியாது. இப்போ இந்த வீடு கட்டினால நல்ல வசதி. ஒரு திருவிழாக்கு தான் வந்து இந்த வீடு கட்டுறதுலேருந்து இப்படியே இங்கேருந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஃப்ளோர் ஹவுஸு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே மொட்டை மாடி அந்த மாதிரி. இப்போது இங்கே இது வந்துட்டு ரொம்ப குட்டியான ஒரு பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேர் கேஸ்லாம். இதனாலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இதே ஒரு பெரிய ஹால். இங்கே வந்துட்டு எதுவும் பெட்ரூம் கிடையாது. இங்கே ஒரு குட்டி ரூம் இருக்குது. ஆக்சுவலாக கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். இந்தளவுக்கு ஒரு பெட்ரூம், ஒரு பெரிய ஹால் மாதிரி. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. என் அக்கா பேசினதெல்லாம் சிலது தான் நான் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே அதிலே பாதி எக்கோ அடித்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா பெயிண்ட் அடிக்கல, திங்ஸ் வச்சா அவ்வளோவா சவுண்ட் கேட்காது. திங்ஸ்லாம் எல்லாமே எம்டியாக இருந்தாவே அந்த சவுண்டு கேட்கும்ல. அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் எதோ எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் என் அக்கா பெரிய கதையாக சொன்னால் அது கிரிஞ்சு தான், கேளுங்க. வருது. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் திருவிழா அப்போது நிறைய ஃபன்ஸ் அண்ட் நியூட்ரிஸ்லாம் பண்ணியிருக்கோம். திருவிழா அப்போது ரொம்ப ஆப்வியஸாக கஜ நிறைய க்ரௌடாக இருக்கும். நம்ம சின்ன வயசுனால நிறைய ஷாப்ஸ்லாம் போய் ஏதாவது வாங்குறது அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஐஸ்கிரீம் நிறைய வாங்கி சாப்பிடுவோம். இந்த இடத்துக்கிட்ட நானும் மகாலட்சுமிக்கு நல்லா தெரியும். அவள் இந்த வீடியோ நானும் என் கசன் மகாலட்சுமி, நாங்கள் 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் இங்கே ஒளிஞ்சு நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எனக்கு இன்னும் ஞாபகம். அவள் சின்ன பொண்ணாக இருந்தால் அவளுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. மழை பெஞ்சிட்டு இருக்கு லைட்டாக. அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பேஸே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பால்கனியும் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நமக்கு இந்த கோயில் மற்ற வியூ பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்களேன். இன்னும் மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்புறம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு சின்ன வீடு தான், அதில் ஸ்பேஸே இருக்காது. இப்போலாம் இங்கே வரணும்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது. அங்கெல்லாம் கோவிலுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் மாதிரி ஒரு இடம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இடையில வந்து எங்கள் மாமா டிஸ்டர்ப் பண்ண, எங்கள் அக்கா எங்கள் மாமாவை திட்ட, அப்புறம் ஏதோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடியோ கிளியராக இல்லை, அதனால தான் என் வாய்ஸ் கொடுக்குறேன். அவள் வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தாலும் இன்னும் வீடு கட்டல, பாதி கட்டல, அந்த மாதிரி சொல்லியிருப்பா. இந்த ஸ்டெப்ஸில் பேசுகிறத கேளுங்க. இன்னும் இது வந்துட்டு ஃபுல்லாக வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு 95% முடிஞ்சிச்சு. ஒரு 5% பெயிண்டிங்லாம் இல்லை. ஒரு சில இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மட்டும் பூசாமல் இருக்காது, வார்னிஷிங் பண்ணுறது அந்த மாதிரி. ஒரு 5% கூட சொல்ல முடியாது, ஒரு 2% தான் முடியல. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இங்கேருந்து வியூ பாருங்கள், அங்கே மலையெல்லாம் சுற்றி நமக்கு அதிகமாக வீடு வந்து எல்லாமே குட்டியாக இருக்கா, ஸோ அவ்வளோவா தெரிஞ்சுக்காது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக அழகாக. இப்போ வேற பாருங்கள் மழை வருது, சூப்பராக இருக்குது. இந்த சைடு வியூவும் வந்துட்டு நிறைய வீடுங்கள், இந்த கோவில் அதெல்லாம் தெரிஞ்சாலும் இந்த சைடு அந்த மலையை பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு வந்து மொட்டை மாடி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். அந்த இருக்கிற ஏரியாலே வந்து இதுதான் பெரிய வீடாக, அதனால் அந்த மலை க்ரீனிஷாக குட்டி குட்டி வீடு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் என்ன வேக்கையாக தான் இருக்கும், வேக்காடா. பட் இங்கே கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்குது. சுற்றி அப்படியே பசுமை தெரிஞ்சாவே தெரியும், மழை வந்துட்டுருக்கு. இது வந்துட்டு உங்களோட பார்ட் 1 வீடியோ அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நாங்கள் வந்துட்டு எங்களோட அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறோம். அப்போ எங்களோட அந்த வீடு சூப்பராக இருக்கும். நிறைய மெமரிஸ் இருக்குது.
அது இது எல்லாம் மற்றவங்களுக்கு சொன்னால் எப்படி தெரியும்னு தெரில. எங்களுக்கெல்லாம், அதாவது எங்கள் 4 பேருக்கு, எங்கள் அண்ணன்களுக்கு, எங்கள் தங்கச்சிங்களுக்கு, எங்கள் கசின்ஸ் எல்லாருக்கும் தான் தெரியும் அந்த ஒரு வீட்டில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குன்னு. அதை சொல்லவே முடியாத அளவுக்கு மெமரிஸ் இருக்குது. இதெல்லாம் என் கசின்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியே தீரணும். ஓகே, அதையும் காட்டலாம். பட் அதுக்கு முன்னாடி இதுதான் எங்கள் பெரியம்மாவோட ஹோம் டூர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் ஃபுல்லாக வந்துட்டு வாய்ஸ் கிளியராக இருந்திருக்காது. ஏன்னா அங்கங்கே சத்தம் வருது. என்னோடய வாய்ஸ் எங்கெல்லாம் கிளியராக இல்லையோ அப்போ அந்த இடத்துலலாம் என் தங்கச்சி எனக்காக வாய்ஸ் ஓவர் கொடுப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல் if you like this video. Bye.